இப்போ ரீசெண்டாக வந்து இன் அசோசியேட் வித் அமேசான் வி டெவலப்ட் அ யூனிக் டூல் ஃபார் இந்த கண்ணு தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, விஷுவலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிரெயில் பிரெயிலோட சேர்த்து இந்த ரோபாட்டிக்ஸ் எஜுகேஷன் எப்படி கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கிட் டிசைன் பண்ணி, அந்த கிட் மூலிமா 150 ஸ்டூடெண்ட்க்கு வந்து நாங்கள் அந்த ஸ்டெம் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதில் 3 பேருக்கு வந்து ஜாப் கிடைச்சிருக்கு வாவ். இதே ஃபீல்டில். ஸோ யூ ஆர் கிரியேட்டிங் an impactன்னு ம் சொல்லுவோம். ஓகே. அண்ட் த்ரூ திஸ் கைண்ட் ஆஃப் சிஎஸ்ஆர் அண்ட் யுவர் ஓன் ஃபண்ட்ஸ். இப்போ இதில் எல்லாமே வந்து கவர்மெண்ட் லைக் இல்லை இப்போ நீங்கள் இந்த 503 ஸ்கூலில் எவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கூல் எவ்வளோ ப்ரைவேட் ஸ்கூல்? இதில் 503ல பார்த்தீங்கன்னா 300 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ கவர்மெண்ட்டுக்கு செல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது எப்படி ஹவ் யூ ஹேண்டில்? இல்லை கஷ்டமா, இல்லை நான் அப்படி ஒரு பிம்பம் இருக்கா? இல்லை, அது வந்து ஒரு பிம்பம் இருக்கு. ஓகே. கவர்மெண்ட் அதாவது உங்களோட ப்ராடக்ட்டும் சரி, உங்களோட சர்வீஸும் சரி, இஃப் இட் இஸ் இன் ரியல் குவாலிட்டி அண்ட் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களே அப்ரோச் பண்ணுவாங்க. அதுதான் வந்து உண்மை. அந்த ப்ரீவியஸ் மித்துலாம் இருக்குது, கவர்மெண்ட் டெண்டர்ஸ்குள்ளே போகணும், ப்ராசஸ்க்குள்ளே போகணும். இப்போ வந்து நான் முன்னாடி எனக்கு ஐ பிலீவ் இன் சம்திங், பிஸ்னஸ் ஹேஸ் நோ ரூல்ஸ். கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்டை நீங்கள் எடுத்து பண்ணணும்னா, நீங்கள் கவர்மெண்ட் கிட்ட டேரெக்டாக போய் எடுத்து பண்ணணும்னா ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாக்குள்ளே நீங்களால் வர முடியல அப்படின்னா, அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கம்பெனிகிட்ட போய் சொல்லி அந்த ப்ராஜெக்ட் எடுக்க சொல்லி நீங்கள் வந்து எக்ஸிக்யூஷன் வந்து பண்ண முடியும். தட் இஸ் அ வே.